நான் யூஸ் பண்ணக்கூடிய OnePlus Nord 5 எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிம்பிளா இதுக்கு நான் வச்ச பேரு சாலிட் செங்கக்கட்டி. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது ஒரு தடவ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கை தவறி இப்படி விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறமும் இது எந்த விதமான டேமேஜும் அடையல. அதுக்காக மிலிட்டரி கிரேட்ல போன தயாரிச்சிருக்காங்க அப்படின்லாம் நான் உருட்ட மாட்டேன். வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் கேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போன்ல பிடிச்ச விஷயம் பேக்கப். லோ பேட்டரி ஆனாலும் சரி, இந்த போன் என்கிட்ட சுவிட்ச் ஆஃப் ஆனதே இல்ல. அதுக்கு முக்கியமான ரீசன் 6800 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணாலும் 1.5 நாள் கிட்ட தாராளமா பேக்கப் வரும். அடுத்த விஷயம் கேமரா. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். வீடியோக்கு, போட்டோக்கு எல்லாத்துக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குது. அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்கு. இந்த படம் மாதிரி இல்லாம நல்லாவே வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுது. அண்ட் சைடில் ஒரு ஆக்ஷன் பட்டனும் இருக்கு. அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேமரா ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் பழத்திட்ட இருந்து காப்பி பண்ண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. பழத்தை நான் கை தவறி கீழே போட்டேன் அப்படின்னா உடஞ்சு போச்சுன்னா என்னால் புதுசு வாங்க முடியாது. அதே இதை கீழே போட்டு உடஞ்சுது அப்படின்னா மறுநாளே போய் அதே 31,000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்கிடுவேன். பட் அதுக்காக ஓயாமல் ஃபோனை வாங்கிட்டு இருப்பேன்னு நான் சொல்ல வரல. இதோட விலை கம்மின்னு சொல்கிறேன். நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அந்த தகுதிக்கு தான் ஃபோன் வாங்கணும். கீழே விழுந்து உடஞ்சிட்டாலும் இமீடியட்டாக அதை மாற்றுற மாதிரியான பொட்டன்ஷியல் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு இஎம்ஐலேயே பழத்தை வாங்குறோம் அப்படின்னா அதோட இஎம்ஐ முடிகிறதுக்குள்ளே அடுத்த மாடல் லான்ச் ஆயிடுது. அப்புறம் எதுக்கு நான் அதை வாங்கிக்கிட்டு? இது ஒரு பெஸ்ட் ஃபோனெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா விஷயங்களும் இருக்குது. என்னோட தேவையை பூர்த்தி பண்ணுது. அது போதும் எனக்கு. லிங்க் தானே கேட்குறீங்க? இங்கனக்குள்ளே எங்கேயாவது கிடக்கும். இல்லை சேனல் நேமு கீழே இருக்கும்.